ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஃப்ரை மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம லஞ்சுக்கு நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிட்டு, ஸோ அதையே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா பசங்க டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கப்பு நான் வந்துட்டு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மைதா மாவில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா நம்ம ரொட்டி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிப்போம். கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக நம்ம புரோட்டாக்கு பிசைஞ்ச மாதிரி கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது லஞ்சுக்கு பண்ண நூடுல்ஸை தான் நான் அதுக்கு கூட ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ நூடுல்ஸ் பண்ண ரெசிபியையும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு. இஞ்சி இல்லை வெள்ளைப்பொடி எல்லாம் போட்டுட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு, கேரட்டு கொஞ்சம் நூல் அளவு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டிருக்கோம். ஒரு அரை கேபேஜ் போட்டுக்கோங்க. அப்புறம் சிம்லா மிர்ச்சி ஒரு பாதி அளவு நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 அளவு ஸ்பூன் அளவு கியூமின் பவுடரும் அப்புறம் கொரியாண்டர் பவுடரும் போட்டிருக்கோம். இப்போது நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த இலையை கொஞ்சம் குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு, இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே பாயில் பண்ணும்போது நான் அதை ட்ரை பண்ணும்போது மிளகு பொடி சேர்த்து எண்ணெய் சேர்த்து அதை நம்ம கொஞ்சம் நேரம் நூடுல்ஸை வச்சுருக்கோம். அதனால் அதில் மிளகு ஏற்கனவே சேர்ந்துருக்கு, மிளகு பொடி. இப்போ இதில் டொமேட்டோ சாஸு, அப்புறம் வினிகர் கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், சில்லி வினிகர், அப்புறம் சில்லி சாஸு, சோயா சாஸு போதுமான அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லஞ்சு முடிஞ்சிட்டு மீதி பேலன்ஸ் வந்து நம்ம இவ்வளோ நூடுல்ஸ் இருக்குது. ஸோ இதே திரும்ப பசங்களுக்கு கொடுத்தா ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும், அது நல்லா பிடிக்கலை டீ டைமுக்கு. உடனே இந்த மாதிரி மைதா மாவு பிசைஞ்சு நம்ம ஃப்ரைட் மோமோஸ் நூடுல்ஸ் மோமோஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி இதை நம்ம ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு டப்பாவோ எடுத்து அதை ரவுண்ட் பேஸில் வச்சுட்டு அந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் அது உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி மடித்தா தான் அது வெளியே வராமல் கரெக்டாக ஃபிட் ஆகி நிற்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக தான் பண்ணினேன், பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம இதுக்கு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது நல்லா கூட்டி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் ஆயிரும். டக்குன்னு நம்ம அதை சிம்மில் வச்சுட்டே பரட்டி விடுங்க. ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடி பொசிஷனில் இருக்குது. நம்மளுக்கு மேலே இருக்க மைதா மாவோட இதை மட்டும்தான் வேகணும். இதுக்கு சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், கேரட்டு கேபேஜ் கூட வச்சு இதை டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் மோமோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.